வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு 4ஆம் மாதம் ஒரு பெரிய பிரச்சனை. 4ஆம் மாதம் 4ஆம் திகதி மாலை 6 மணிக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏனென்றால் சோமாலியாவாக போகிறதான்னு ஒரு பயம் உண்டு. இப்போ இது என்னென்றால் இந்த விடயங்கள் எக்கனாமி சம்பந்தமான இந்த விடயங்களை பேப்பர்கள்லையும் நாங்கள் பார்க்கறதில்ல. நானும் எக்கனாமி படிக்கிறது. இப்போ எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு சின்ன ஹெல்த் எக்கனாமிக்ஸ் படிப்பித்திருந்தார்கள். அதையும் தவிர ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல சில எக்கனாமி நாலேஜ்கள் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு மார்ஜினல் காஸ்ட் என்ன, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன, பேபேக் பீரியட் என்ன, அப்படியான சில ஒரு அடிப்படை நாலேஜ்கள் இருக்கிறது. ஆனால் இந்த டாக்ஸேஷன் சம்பந்தமான அடிப்படை நாலேஜ்கள் இல்லை. ஆகவே அது வேற ஒரு வீடியோவாக போடும். நடுவு அப்படிதான் ஒவ்வொரு வீடியோவும் எழுதுவேன். ஒவ்வொரு வீடியோவும் போடைகளையும் டாக்ஸேஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ போடும் எழுதி வைக்கிறது, அதை மறந்துடுவேன். ஆகவே அதையும் எழுதி வைக்கிறேன். டாக்ஸேஷன் சம்பந்தமான வீடியோ ஒன்று, இலங்கையின் டாக்ஸ், அதாவது இலங்கைக்கு காசு இப்படி வருது, டாக்ஸேஷன் சம்பந்தமான வீடியோ ஒன்றை போடுவோம் நாங்கள். சரி, இப்ப இந்த வீடியோ எது சம்பந்தமாக என்றால் அமெரிக்காண்ட டாக்ஸேஷன் சம்பந்தமாக. இப்ப நீங்கள் கேட்கலாம், அமெரிக்கா அதிபர், உங்களுக்கு தெரியும், அதுதான் நியூஸ், உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா அதிபர் இலங்கையிலிருந்து நாங்கள் விற்கின்ற பொருட்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுகிற பொருட்கள் அல்லது அமெரிக்கா இலங்கையிலிருந்து வேண்டுகின்ற பொருட்களுக்கு 44% வரி. அதாவது உதாரணத்துக்கு $100 அமெரிக்க பிரஜை ஒருவர் இலங்கையின் ஷர்ட்டை வேண்டுற என்றால் அதை $144 தான் வேண்டுவார். அதான் அந்த டாக்ஸேஷன். அந்த $44 அரசாங்கத்துக்கு போகும். ஆகவே $100 அந்த அவர் செலவழிப்பார், அதாவது எங்களுக்கு தருவார். ஆகவே அந்த 44 அப்ப அங்க இருக்கிற ஒரு சாதாரண கொள்வனவாளர் ஒரு ஆளுக்கு அந்த உலகளவுமே $100 $110 வேண்டது 10% டாக்ஸேஷன்ல இருந்தாலும் வைப்பமே. அந்த அந்த 10% டாக்ஸேஷன் இருந்தது இப்ப 44% ஆக்கப்பட்டபடியா அவரால் என்ன செய்யலான்டா, இப்ப ஒரு வெள்ளக்காரன், ஒரு அமெரிக்கா ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில இருந்து வர ப்ராடக்ட் வேண்ட மாட்டார். உதாரணத்துக்கு இங்க இருக்க டிஷர்ட், கார்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம் என்னண்டு, அதெல்லாம் வேண்ட மாட்டார். அதுதான் இந்த டாக்ஸேஷன். அதால நாங்கள் எங்கட நாட்டுக்கு என்னத்தை இழக்கிறோம்ன்றதான் பிரச்சனை. சரி, விஷயத்துக்கு வருவோம். சோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அது சம்பந்தமாக தமிழடியான ஒரு வீடியோ போட்டுக்கிறார். நான் அது ஒரு மிகப்படுத்த வீடியோ இல்லாமல் அது சம்பந்தமான வீடியோ. அதாவது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தற்போதைய ஜனாதிபதி மூளை சுவம் இல்லாதவர் என்று பேசப்படுகிறவர், அதே நேரம் பைத்தியக்காரன் என்று பேசப்படுகிறவர், பல தடவையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும், முதல்ல அமெரிக்கா கை வச்சது இந்த USAID எனப்படுகின்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ் எய்டு உதவி, அதாவது USAID எனப்படுகின்ற அந்த உதவி திட்டங்களை முதல்ல அமெரிக்கா நிறுத்தினது. அப்ப நிறுத்தியே நாங்கள் ஓன் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனால் அதை நாங்கள் எங்களுடைய இப்ப உதாரணத்துக்கு எதிர்கட்சியில இருக்கிற ஹர்ஷ டி சில்வாவா இருக்கட்டும், அல்லது யாராவது ஒரு எக்கனாமி தெரிஞ்ச ஒரு ஆள் அதை அரசாங்கத்தை சொல்லிக்கல, அரசாங்கத்துல 153 பேர் இருக்கிறோமே, நாங்கள் தான் குரங்கள் எண்ணுவோமே. ஆக எங்களுக்கு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக அரசாங்கத்தை கணக்கெடுக்கவில்லை. அவர் ஜூலி ஜங்கோட IMF கடனத்தாரோட தான் எங்களுடைய ஜனாதிபதி டூயட் பாடிக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சியில இருந்து ஒரு சில பேர் பாராளுமன்றத்தில் கதைச்சிருந்தவர்கள், கதைச்சவர்கள் ஒரு சில பேர் ஜெயில. ஆகவே நான் அதை பற்றி கதைக்க விரும்பல, பயம் அல்ல. ஏன் சேவையில்லா சூழிகளை வம்புக்கு வேண்டுவான்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். சரி, இப்ப இந்த எக்ஸ்போர்ட், அதாவது அங்க அவர்களுக்குரிய எங்களுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு டாக்ஸ் அடிச்சிருக்கிறார்கள், அல்லது அவருடைய இம்போர்ட்டுக்கு டாக்ஸ் அடிச்சிருக்காங்க, அந்த 44%. சோ அந்த இது சம்பந்தமாக நான் ஒரு ஆங்கிலத்தில் எக்கானமி நெக்ஸ்ட் எனப்படுகின்ற ஒரு ஆங்கில வெப்சைட் தளம் ஒன்றுல நான் பார்த்தேன். அதாவது என்ன இதுக்கு என்ன இதென்று சொல்லி, அதாவது என்ன ரீசன், ஏன் இப்படி அடிச்சிருக்கிறாங்கன்றதை தமிழ்ல விளங்கப்படுத்துவோம். ஸ்ரீலங்கா ஹிட் பை 44% ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டரிஃப். அதாவது ரெசிப்ரோக்கல்ண்டா நீ எங்கண்ட கடிச்சா நாங்கள் உங்கண்ட கடிப்போம்ன்றதுதான் அந்த ரெசிப்ரோக்கல் என்ற மீனிங். உதாரணத்துக்கு அமெரிக்காவில இருந்து வர ஒரு ஆப்பிள் வாட்ச் $1000, இவர்கள் அடிச்ச டேக்ஸ் $880, 88% டேக்ஸ். சோ 888 ஆகவே $880, $1000க்கு $880 டேக்ஸ். அதாவது அமெரிக்காவில் அந்த ஐபோன் $1000 வேண்டாம்டா, ஸ்ரீலங்காவில வேண்டிக்கலாம் $1880 தான் வேண்டாம். 88% டேக்ஸ் எங்களுடைய இலங்கை அரசாங்கம் அமெரிக்க பொருட்களுக்கு அடிச்சிருந்தது. இப்போ உதாரணத்துக்கு தெரியும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் ஒன்று ஜப்பான்ல 10 லட்சம் வேண்டாம், இங்க நாங்க 40-50 லட்சத்துக்கு தான் அந்த காரை வேண்டுறோம். 300% டேக்ஸ்.
அது மாதிரி வெளிநாட்டு பொருட்களை உள்ளூர் வாசியல் வேண்டிய உள்ளூர் மக்களுக்குள்ள இருந்து இவர்கள் அடிக்கிற டேக்ஸ் வந்து அமெரிக்க ப்ராடக்ட்களுக்கு $1000 $880 அல்லது $100 பொருள் உள்ள ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆப்பிள் பென், இது ஒரு ஆப்பிள் பென் கற்பனை பண்ணிக்கொள்வோம். ஆகவே ஆப்பிள் பென் வந்து $100 என்றால் இங்கே $188. அப்ப அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யுதுன்றா, ஒரு பொருவாரம் நீ உங்களுக்கு டேக்ஸ் அடிக்கிற, நான் உனக்கு டிஸ்கவுண்டட் ரெசிப்ரோக்கல் டெரிஃப், அதாவது உனக்கு நீ அடிச்ச மாதிரி இன்னும் 88% அடிக்கல, நான் உனக்கு அதுல அறவாசி அடிக்கிறேன்னு தான் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் முடிவு எடுத்திருக்கிறார். அதாவது என்ன சொல்லி கண்டால், ஸ்ரீலங்கா ரெசிப்ரோக்கல் டிஸ்கவுண்ட் டாக்ஸஸ் ஹாஃப் ஆஃப் டிமைட், அதாவது என்னென்றால் உங்களுக்கு தெரியும் அந்த 88% ஹாஃப் தான் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை விட அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், எங்களுடைய இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து இதுவரை காலமும் வருடம் $12,705 மில்லியன் வந்து நாங்கள் பெறுமதியான காசை வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து வெளிநாட்டுல இருந்து அந்நிய செலாவணி, அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு வருமானத்தை நாங்கள் எடுக்கிறோம். அதாவது $12,705 மில்லியன் அல்லது $12.7 பில்லியன் வந்து இங்க இலங்கையிலிருந்து தேயிலை மற்றும் உடுப்புடவை, தோல் போன்றவை இங்க இருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றி அங்கிருந்து காசை உழைக்கும். அதுல 2024ஆம் ஆண்டு $12.7 மில்லியன் அல்லது $12,705 மில்லியன் $12,705 மில்லியன் அல்லது 1000 மில்லியன் ஒரு பில்லியன், ஆகவே $12.7 பில்லியன் வந்து வருமானமாக 2024 பெற்றிருக்கிறோம். அதுல வெளிநாட்டுக்கு அனுப்பின மொத்தம், அதுல அரச இவர்கள் மட்டும் US சிட்டிசன் மட்டும் US அமெரிக்காக்காரன் வேண்டின பொருட்களால கிட்டத்தட்ட 22.9% 22.9% 22.9% அந்த மொத்த வருமான ஏற்றுமதி வருமானத்துல 22.9% அமெரிக்காட்ட இருந்து வந்தது. இப்ப அந்த 22.9% அவுட். அதாவது அமெரிக்காக்காரன் நீங்க நினைக்கிறீங்களா $110 கொடுத்து வேண்டின ஒன்றை அவர்கள் இப்ப அது $188 வேண்டியதுக்கு தயாரா இருப்பார்களா? இல்லை, அவர்கள் வேற நாட்டை தான் நோக்கி போயினான். சோ அது வந்து எங்களுடைய டபுள் பாக்கெட் காரருக்கு விளங்க போவதும் இல்லை, இளங்குமரனுக்கு விளங்க போவதும் இல்லை, ரஜீவனுக்கு விளங்க போவதும் இல்லை, பானந்தராசருக்கு அது சம்பந்தமான நுழைச்சும் இருக்க போவதில்லை. தமிழ் மக்களுக்கு நான் இதை சொல்றேன் என்றால் இதன் பாதிப்பு என்னென்றா, இப்போ இலங்கையில இருந்து பார்ப்போம் கூட கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் வந்து என்ன நடக்கின்றால், நாங்கள் என்னுடைய வருமானத்துல நாங்கள் முக்கியமாக இந்த கார்மெண்ட்ஸ்ல கேனவேர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இதுலயே போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட எவ்வளவு 3 லட்சமோ என்னமோ நினைக்கிறேன், நான் கீழே வாசிக்கிறேன்னு சொல்றேன். அதுல அவ்வளவு பெருமளமான பெண்கள் வந்து அந்த கார்மெண்ட்ஸால வார வருமானத்தை வந்து எதிர்பார்த்து நிக்கிறோம். அதோட உங்களுக்கு தெரியும், இப்ப எங்கள்ட மேலைநாடு மெலநாடு எடுத்து பார்த்தா தேயிலை வருமானத்துல எங்கள்ட கம்பெனியால் தாங்கி இருக்குது. கம்பெனியால் கொடுக்குற சம்பளத்துல $1,250 சம்பளம் நினைக்கிறேன், அந்த சம்பளத்துல தான் நான் இந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் போனால், அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் போனால் என்ன நடக்கும்? இவையை வேண்டுவதற்கு யாரும் இருக்காது. ஆகவே இங்க இருக்கிற ஏற்றுமதி பாதிக்கப்படும். ஏற்றுமதி வருமானம் இல்லாம போனா இந்த பட்ஜெட்ல உள்ள எல்லாம் போட்டு வாங்கினா அந்த பட்ஜெட் புத்தகம் இந்த இவ்வளவு பெரிய நான் எல்லாம் வச்சிருக்கேன், இவ்வளவு பெரிய பட்ஜெட் புத்தகத்தை பார்த்துட்டு வாசிச்சுட்டு தான் போய் அடிபட்டது. இந்த பட்ஜெட்ல இருக்கிற இவ்வளத்தையும் சரிதானே நாங்கள் கொண்டு போய் இனிமேல் குப்பையில் போட வேண்டிய என்றால் எங்களுக்கு வந்து இவ்வளவு காசும் ஒதுக்கி இருக்கே, இவ்வளவு காசும் இலங்கையிட்ட இல்லை. சோ இந்த இவ்வளத்தையும் நீ அரசாங்கத்துக்கு என்ன செய்யலாம் என்றால் அபிவிருத்திக்கு செலவழிக்க இயலாது. அதாவது வந்து நாங்க சும்மா சொல்றோம் தானே, வட்டுவாள் பாலத்துக்கு 1500 மில்லியன் ருபீஸ் தருவோம்னா இனி தரையலாது. ஏனென்றால் இப்ப இங்க எக்கானமி படுக்க போகுது. இங்க எக்கானமி படுக்க போகுது என்றால் டொலர் பெருமானம் கூட, அரிசி விலைகள் கூட, பெட்ரோல் விலை கூட, எங்களுடைய சம்பளங்கள் ஏற்றம் என்று சொல்லி சொன்னவை ஏத்தாம விட மக்கள் பாதைக்கு ரங்க திருப்பியும் ஒரு அனுர அரசாங்கத்தை அடிச்சு தரத்துல எல்லாமே உண்டு ஸ்டார்ட் தான் இது. இது வந்து அடிப்படை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது உங்களுக்கு தெரியும், கோத்தாண்ட அரசாங்கம் எடுத்த உடனே கவலையில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆகி கவண்டு 1.5%. அதே கோத்தாண்டு அதே சிங்களமயமாக்கப்பட்ட அதே சிங்கள மேலாதிக்கம் கொண்ட ஒரு எண்ணத்தோட தான் அன்றகுமார் சிவங்களை மாத்த வேலை. என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார், நல்ல நண்பர், தமிழ் சிங்களம் என்று பார்க்காத தமிழ் கதைக்கக்கூடிய நல்ல நண்பன், சிங்கள நண்பன். என்னுடைய மண்டைக்குள்ள அறிவே இல்லையாடா, மூளைன்ற போல ரெஜிவோம் இருந்தா கூட பரவாயில்லடா, தண்ணிக்குள்ள ஊறி ஏதாவது செய்யும்.
அப்படியே வந்து 6 மாதம் மச்சான், 6 மாதம் ஒன்றுமே செய்யல, அரிசி இல்லடாப்பா, என்னடாப்பா குரங்கள் எண்ணி கொண்டிருக்கிறானு கேட்டு அதுக்கு அவன் சொல்றான், என்ன மச்சான் செய்யறது, நீ தமிழ் போட்டு சிங்களம் எனக்கு அடிக்கிறாய், நான் என்ன செய்யறது, ஒன்றுமே செய்யலாடா. இது எங்கட நாங்கள் ஓட் போட்டு அனுப்புறதுகள், முக்கியமா என்பிபிக்கு யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் பேரை ஓட் போட்டு அனுப்பியிருக்கோம். எங்கட தலைவிதியடா, இவனைகள் கதைக்கிறதுல நம்பி நாங்கள் அது ஒரு நல்ல ஒரு அரசியல் பொருளாதார கொள்கையில் உள்ளாக்களை நாங்கள் எடுக்கிறேன். அதாவது ஹர்ஷ டி சில்வா போன்றவர்களை முன்னுக்கு வர்றேன். அவரை எதிர்கட்சி தலைவராவிட்டு அவரைத்தான் அந்த எக்கனாமிக் ரிஃபார்மிங்க்கு பாராளுமன்றத்துல பொறுப்பாவிட்டும் அந்த மனுஷன் எழும்பி கத்தி 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 இப்ப 3 மாதத்துக்கு முன்னே போன் பண்ணி போட்டுது யுஎஸ் அரசாங்கம் அடி ஒன்று அடிக்க போகுது, அப்பவும் கேட்கல, இப்ப போயிடுச்சு. இப்ப போனா பிறகு இப்ப கதைச்சு என்ன பிரயோசனம், ஒரு பிரயோசனமும் இல்லை. ஸ்ரீலங்கா மட்டுமல்ல, சில கிழக்கு ஆசிய நாடுகள், முக்கியமாக இந்தியாவுக்கு வந்து 27%, அதாவது இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்ய போறது 27% அடிச்சிருக்காங்க. ஆகவே இனி என்ன நடக்கும்டா, யூஎஸ் சிட்டிசன்ஸ், வெஸ்டர்ன் சிட்டிசன்ஸ் எல்லாரும் யூஎஸ் வெஸ்டர்ன் அல்லது அமெரிக்கா மேலத்தைய நாட்டு மக்கள் அங்க இருக்கிற ப்ராடக்டை தான் பண்ணுவார்கள். அதாவது சிறந்த ஒரு பொருளாதார கொள்ளை, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறந்த ஒரு பொருளாதார கொள்ளை. இப்ப நாங்களும் அந்த இம்போர்ட்டுக்கு 88% அடிச்சிருக்கிறோம். ஏனண்டா எங்களுடைய அரசாங்கத்துல காசு இல்லை, அங்கிருந்து வாரதுக்கு 88% அடிச்சிருக்கோம். எங்களுக்கு 44% அடிக்கிறானല്ലോ. ஏன்? அவனுக்கு தெரியும் யூஎஸ் எய்ட், அந்த எய்ட், இந்த எய்ட், இந்த உக்ரைன் போர் அது இதுன்னு கொடுத்து யூஎஸ் பொருளாதாரம் விழுந்துட்டாண்டு. ஸோ பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்காக தான் அந்த நடவடிக்கையை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் எங்கண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்பாம நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, கல்லு பிடிக்கிறோம், நெடுந்தீவுல போய் பார் இதுல பிடிக்கிறோம், கல்லுல பிடிக்கிறோம், அப்படி அந்த நுழைச்சே இல்லை. உதாரணத்துக்கு நான் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை 3ஐயும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒன்றுக்கு தான் பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். இப்ப சில பேர் என்ன கேட்ட கிரிக்கெட் பேட் பண்றதுக்கு தாங்க, அது முக்கியம், அதுல இல்லாம இருக்கல. அது ஆனா ஒரு 200 குடும்பத்துக்கு இப்ப அம்மாச்சி உணவு கொடுத்திருக்கிறேன் சாவச்சேரியில கொடுத்தா பிறகு இப்ப சொல்லப்படுது எனக்கு அம்மாச்சி உணவு கட்டுறதுக்கு இடம் இல்லை. அப்ப இனி இடத்தையுமே லோ பண்ணி கொடுக்கணும். அப்ப நாங்க சந்தேகங்கள ஒரு இடத்தை பார்த்து காட்டுங்க, வேற வழி இல்ல. பிரேசவியோட ஹச்சு சந்தேகங்கள ஒரு இடத்தை பார்த்து ஊத்த அடிப்படையில டிஎஸ்டி வேற என்னதை சொல்றேன், 30 மில்லியன் வந்து 30 லட்சம் தந்து அதையும் கொடுத்து இடம் இல்லைன்னா நான் என்ன செய்யறது? அப்ப நீ எங்கிட்ட டிஎஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற கார் பார்க்க உடச்சு போட்டு அதுல பைசைக்கிள் பார்க்க உடச்சு போட்டு அதுல கட்டுங்கன்னு சொல்றத தவிர வேற வழியே இல்லை எனக்கு. ஏனென்றால் டவுனுக்குள்ள அதுல தான் கட்டணும், ரோட்ல இதுல கட்டி போட்டு டெம்பரியா கட்டி போட்டு உடையும். வேற என்ன செய்யறது? என்ன டிஎஸ் ஆஃபீஸே ஒரு சின்ன இடத்துக்குலாம் நீ ஏன் கொண்டு இருக்குது, அப்படி அரச காணிகள் இல்லையன்னு சொல்லி நான் சாவச்சேரிக்கல. அப்படி புகார் நிலையத்துல கொண்டு கட்டுங்க, வேற வழி இல்லை எனக்கு. இதை விட வேற வழி இல்லை. வார காசுகளை ஒரு 20, 30, 50 பேருக்கு வேலை கொடுக்குற வேலையோட தான் கொடுக்கணும். மற்ற கோப்பாய் பிரச்சனை இல்லை. பருத்தித்துறை கொடுத்துருக்கேன் எல்லாம் 28, 32, 30 கொடுத்துருக்கிறேன், அதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனையான இடம் வந்து இது சாவச்சேரியில கொடுத்துருக்கிறேன், இடம் இல்லை. இடத்தை நான் இல்லை தேடி இல்லை பிடிக்கணும். சில விஷயத்துக்கு வருவோம். இப்ப இலங்கை மட்டும் இந்த பாதிக்கல. இப்ப இந்தியாவுக்கு 27% அடிச்சிருக்காங்க, பங்களாதேஷுக்கு 37% அடிச்சிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு 30%. அதாவது அந்தந்த நாடு எவ்வளவு அடிக்குதோ அதுல அரவாசியத்தை அடிச்சிருக்காங்க. அதாவது பரவாயில்லை, அவன் அமெரிக்காக்காரன் பரவாயில்லை, ட்ரம்ப் பரவாயில்லை. நீ எனக்கு 88% அடிச்சா 44, நீ எனக்கு 68 அடிச்சா நான் 34, அப்படித்தான் அடிச்சிருக்கிறான். நீ எங்கண்டைக்கு 68 அடி, நான் உண்டைக்கு 34. இதே எங்கண்டைக்கு 68 அடிக்க அவன் திருப்பி டபுள் அடிப்பானா இருந்தா இலங்கை படுக்கும், இலங்கை சாப்பிடவே எல்லாமே கொண்டு போகும். அப்ப சில பேர் நினைச்சு கொண்டு போனா, அப்ப இலங்கை நீ ஒரு ராஜதந்திர இதுகள்ல வந்து எங்களுடைய என்ன பேர், எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி, மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுகுமார நாயக் அவர்கள் போய் ரங்கி ட்ரம்போட கதைச்சு கை கொடுப்பதன் மூலம் அந்த 88 10 ஆக்கலாம்டா. இல்ல, ட்ரம்ப் இஸ் ட்ரம்ப், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், ஐ ரியலி லைக் இட். எனக்கு அது சரியான விருப்பமா வரல என்றால் அந்த நாட்டை பாதுகாக்க எடுக்க வேண்டிய வேலையில் அவர் செய்கிறார். சரி, ஆனால் மோல்டிவ்ஸ் போன்ற நாடுகளை நீங்க பாத்தீங்க என்றால் அவர்களுக்கு ஒன்லி 10% தான் அடிச்சிருக்கிறார்கள். ஆனால் அதை விட இவர்கள் இப்ப உதாரணத்துக்கு அந்த கோல்ஃப் ஐலண்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், கல்ஃப் கண்ட்ரி என்று சொல்வார்கள், சவுதி அரேபியா, மற்றது கட்டார், குவைட், அந்த மாதிரி நாடுகளுக்கு யூஎஸ் பொருட்களுக்கு டாக்ஸ் அடிக்காட்டிலும் கூட இவங்க 10% யூஎஸ் கார அடிச்சிருக்காங்க. ஆகவே யூஎஸ் இப்ப யோசிக்கணும், என்னுடைய மக்களை காப்பாற்றணும், என்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்கணும், ஆகவே வெளிநாட்டுல இருந்து சாமான் வேண்டாத, எனக்கு இங்க இருந்தான் வேண்டு. அப்ப நாங்களும் அந்த முடிவை எடுக்கணும். இப்போ நாங்கள் எடுக்கிற முடிவு நல்ல, வெளிநாட்டுல இருந்து எடுக்க வேணாம் 87%, நாங்கள் இங்க கிரியேட் பண்றதுக்கு செய்யணும். அதுக்கு மண்டைகளை சிறக்கி இருக்கணும். ஒன்று நீங்க செய்யணும், அல்லது வடக்கு கிழக்கு எங்கள்கிட்ட தரணும், நாங்க செய்யறோம். 1 இயர் மாகாண சபை எடுத்து 1 இயர்ல நான் செய்யறேன். சரிதானே? ஸ்ரீலங்கா ஹாஸ் ப்ரோக்ரெசிவ்லி ரைஸ்ட் இம்போர்ட் டாக்ஸஸ். அதாவது ஸ்ரீலங்கா 2024 இருந்து இம்போர்ட் டாக்ஸை கூட்டி கொண்டு போய் அப்ப கூட்டினாதான் இவங்க மணியை பிரிண்ட் பண்றது, காசை பிரிண்ட் பண்றது, பிரிண்ட் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணின காசுல
அதை எடுத்து இப்ப இந்த சூறையாடி கொண்டு போய் அதை டொலரா மாத்தி வேற வேற நாடுகளில் கொண்டே பதுக்குறது. ஊழல், லஞ்சம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பட்ஜெட்டுக்கு வேர்ல்ட் பேங்க், ஏசியன் பேங்க் காசு இருந்தால் அதெல்லாம் ஊழல், அதெல்லாம் அடி. அதுல மாமா சித்தப்பாண்ட பேர்களுக்கு எல்லாம் போட்டு அதுல கோட்டேஷன்ல வச்சு அதுல இன்வாய்ஸ்ல வச்சு எல்லாம் அடிச்சுட்டு ரோட்டு 300 கிலோமீட்டர் போட வேண்டிய ரோட்ல 30 கிலோமீட்டர் படுத்து ப்ரொஜெக்ட் கேன்சல் ஆகும். இப்ப கச்சா சொல்லுவாங்க இவருக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிய மாட்டேன், நிறைய ப்ரொஜெக்ட் கதைக்கவே இல்லடா ப்ரொஜெக்ட் பற்றி. சரி, அதே நேரம் 25 பக்க கெசட் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது 2004ஆம் ஆண்டு இலங்கை. நாங்கள் அதப்பு கூட அவர்கள் அந்த எக்கானமி நெக்ஸ்ட் என்ற பேஜ்ல வந்து எழுதியிருக்கிறார்கள், இது ஒரு முட்டாள்தனமானவே இல்லைன்னு சொல்லி. அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த 88 இந்த நாடுகள்ல வேற எந்த நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல 39% யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா பொருட்களுக்கு அடிக்கல, அமெரிக்கா 20% தான் அடிக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆக்களும் அடி வேண்டின நாடுகள்ல 46% வியட்நாம். ஏற்கனவே வியட்நாமுக்கும் அமெரிக்காவும் ஆகாது, உங்களுக்கு தெரியும். அதை விட 36% தாய்லாந்து இப்ப ஒரு ஏற்றுமதி நாடு, உங்களுக்கு தெரியும். இலங்கைக்கு கூட உடுப்புகள் வர தாய்லாந்துல இருந்து. இப்ப தாய்லாந்துக்கு அடி விழுந்துச்சு. ஏன்னா தாய்லாந்து சைனாவோட நிக்குதுன்றபடியா. இப்ப இல்ல எங்களுக்கே அடி விழுந்தேன்டா, எங்களுடைய அரசாங்கம் சைனா அரசாங்கத்தோட போய் நின்று இந்த முறை அந்த இடதுசாரியோ வலதுசாரி ஏதோ ஒரு சாரி அந்த சாரி கொள்கைகளோட சைனாவோட போய் விழுந்தோட யூஎஸ் பார்த்துச்சு தப்பி. நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்களோ, இந்த அப்படி உனக்கு அடி. எனிவே நீ கொண்டு சைனாக்கு வில்லட்டு, சைனாக்கு விற்கலாமா எங்கட ப்ராடக்ட்ல? இல்ல, சைனாக்காரன் எங்களுக்கு தான் கொண்டு வந்து விற்பான். எங்களுடைய கொஞ்சம் இது இருக்கும், ஏதாவது இருந்தா தான் செய்யலாம். எனக்கு எக்கானமி தெரியாது, ஆனால் எக்கானமி தெரிஞ்சாக்களோட அட்வைஸை கேட்கணும். இங்க இருந்து இப்ப சைனாவோட சாரப்புறம்டா, சைனா எங்கண்ட எக்ஸ்போர்ட்டுகளை வேண்டும். அப்படி இல்லை, சைனா அங்க இருந்து இல்ல உள்ள இந்த பேனையில எல்லாம் வர சைனாவில இருந்து. ஆகவே சைனாவோட போய் நிக்கிறாள் என்ன பிரயோசனம்? 40 கம்போடியா கிடைச்சிருக்கா 49. என்னடா தாய்லாந்து, கம்போடியா எல்லாமே சைனாவோட இருக்கிற நாடுகள். பங்களாதேஷ் கிடைச்சிருக்கா 37%. அதை விட பாகிஸ்தானுக்கு அடிக்கிறான் 29%. அதை விட ஸ்ரீலங்கா ஹைலைட் அடிச்சிருக்கு 44%. அப்ப இதுல இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்களுடைய சிட்டிசன்ஸ் என்ன சொல்லுகிறார், அவருடைய கருத்தை மேல போட்டிருக்காங்க. சிட்டிசன்ஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் நினைக்கிறோம் இதை மாத்த இல்லாது, எங்களுடைய எக்கானமி டவுன் ஆக போகிறது. இனி போய் ட்ரம்போட கதைக்கிறதால இலங்கைக்கு மட்டும் 44 22 விதமாக மாற்ற போவதில்லை. எங்களுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர்களை நாங்கள் தேட வேண்டும். அதான் பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனை தமிழருக்கு என்ன பிரச்சனை பார்த்தால், எங்களுக்கு பெட்ரோல் இருக்காது, பாண்டையில 400 ரூபா போகும், அரிசி இருக்காது. இந்த இலங்கை குடிமக்களுக்கு ஏற்படுகின்ற அதே பிரச்சனை தான் எங்களுக்கும் இருக்கும். எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கண்டா, யாராவது மாமா சித்தப்பா வெளிநாட்டுல இருந்து காசு பேர் உண்டியில காசு எடுத்து சாப்பிடலாம் ஒரு நம்பிக்கை யாழ்ப்பாண தமிழனுக்கு. அது எல்லாராலையும் மேலாது. கஷ்டப்பட்ட குடும்பங்கள் என்ன கஷ்டமாயிக்கொண்டே போக, பணக்கார குடும்பங்கள் என்ன பணக்கார ஆகிக்கொண்டே போகுது. இதால எங்களுடைய ஏழைகள் வெயிலுக்குள்ள காஞ்சு சாக, பணக்காரர்கள் மீண்டும் மீண்டும் வீடுகளை கட்டி கொண்டிருக்க போறார்கள். இந்த ஊழல்கள் எல்லாமே ஒழிக்க வேண்டும். சோ ஓகே, இந்த வீடியோ போட்டோன்னா இப்ப எல்லாரும் கேட்ட என்ன கேட்பீங்க என்னண்டா, சரி தம்பி, நீங்கள் இந்த உழைப்புக்கு தானே இந்த வீடியோ போட்டீங்க, இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கட்டும், நாங்கள் சோமாலியா போற மட்டும் தானே போடுங்க, உமக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நீர் என்ன நினைக்கிறீர் என்று. உண்மையா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்றால், நான் நினைக்கிறேன் எங்களுடைய பொருளாதார கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும். அதாவது ஏற்றுமதி பொருளாதாரம், இறக்குமதி பொருளாதாரம் என்ற ஒன்றை மாற்றி ஏற்றுமதி பொருளாதாரம் ஒன்றை கொண்டு வரணும். அடுத்தது கிராமிய அளவுகள்ல இருந்து எங்களுடைய சும்மா எல்லாம் கதைக்கலாம். இப்ப நான் இந்த வீடியோ 3 நிமிஷம் ஓடோண்டமன்றதுக்காண்டி கதைக்கலாம். கிராமிய மட்டங்கள்ல இருந்து பொருளாதார உயர்த்த ஒன்று. ஆனால் அதற்குரிய திட்டங்கள் இருக்குதான்னு கேட்டால் அவை சிந்திக்க வேண்டியவை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையும் திட்டமும் இருக்கு. அதற்குரிய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்குரிய ஒரு பொருண்மைய கட்டுப்பாடு, எங்களுக்குரிய ஒரு நிதி முதலீட்டை நாங்கள் கட்டணும். அப்ப டப்புனு யோசிப்பா உழைக்கிறதுக்கு பிளான் தொடங்கிட்டான் என்று இவங்க உடனே சொல்லுவாங்க. அதால நான் கூட உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்த காசுகள் செலவுல சொல்லியிருக்கிறேன். நான் இப்ப யார்டையுமே காசு கேட்கிறேன், எனக்கு போடும் கொண்டு யார்டையும் காசு கேட்டதும் இல்லை. இப்ப லோக்கல் எலெக்ஷன் வந்தால் அங்கே ஏதாவது தேவை இருந்தால் நான் யாரிடமாவது காசு கேட்பேன். நான் ஓப்பனாவே புத்தகத்துல என்னுடைய முகத்துல வெளிநாள் இருக்கிற என்னுடைய உறவுகள் அவர்களுடைய போட்ட பிச்சையில தான் இந்த அரசியல் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்குது. இல்லாட்டி நான் எப்போ காணாமல் போயிருப்பேன். அவர்கள்ட்ட கேட்பேன், எனக்கு இந்த முறை வேட்பாளர் அறிமுகத்துக்கு ஒரு 5 லட்சம் தேவையா இருக்கு, யாராவது போடுறீங்களாண்டா விழும், அடுத்த நிமிஷமே விழும். அது யாருக்கு வயிறு இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னுடைய ரத்த உறவுகள் என்ன இந்த வரைக்கும் தூக்கி பிடிச்சிருக்குது. அது யாரும் என்ன குத்தி முறிஞ்சும் ஒன்றுமே செய்யல. அதான் உண்மை. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் உதவி செய்து கொண்டுதான் இருக்க போறார்கள். அதுல நான் பெரிய வீடுகள் கட்டி, இப்ப இருக்கிற வீடு கூட வாடகை வேண்டாம் என்றபடியா முதல் 45,000 ரூபாய் வாடகை இருந்த வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கிறதா.
அதான் உண்மை. ஆனா நான் அதை பற்றி கவலையில, நான் ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றவன். ஆகவே நான் சொத்து சேர்க்க வேணும் இல்லை. அம்மா அப்பா தாராளமா விட்டு போயிருக்கிறார்கள், இருக்கட்டும். அதில் அவனை படிப்பித்து உழைத்து அவன் உழைத்து போடும். அதான் அவன் என்னுடைய கொள்ளையொழிய. மற்றபடி நான் அவனுக்கு கண்டு சொத்துக்களை சேர்த்து வச்சு போவேன். நாளை பிள்ளை சோம்பேறியாகி போய் அப்பாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் முடிந்தா பிறகு என்ன செய்யறது தெரியா பிள்ளை அவர் 18 வயசு பிறகு அவர் பிறகு வீட்டை விட்டு தட்டி விட்டுருவார். அது 100% உண்மை. தம்பி வெளியே போகும், ப்ளீஸ் வெளியே போகும்ட்டு. வெளியே போன பிறகு கேம்பஸ்ல போய் படிக்கல வேணுமெண்டா காசு கொடுக்கலாம். கேம்பஸ் முடிஞ்சா நீர் உழைக்கணும். உழைச்சு நீர் யாரோ ஒரு பிள்ளைய வடிவான பிள்ளைய கல்யாணம் கட்டி கொண்டு போ. ஒரு வடிவில்லையோட இந்த வடிவான பிள்ளையை மட்டும் போடுவார்கள். வடிவில்லையோ கட்டின்னு போகலாம். ஆனால் என்னுடைய சொத்து அந்த 10 என்னுடைய இருக்கிற ஒரே ஒரு நகை இதுதான். இந்த நகை அதுகள் இதுகள் என்று இல்லாம என்னிடம் இல்லை ஒன்றுமே. என்னோட சொத்து இருக்கிறது அப்பா எனக்கு தந்தேன், நான் உங்கள்ட்ட தந்துட்டு போறேன், வச்சிருக்கோம். அதை ஒன்றுமே செய்யலாது, வெளியே தந்துட்டு போவேன், விற்கலாண்டு. நான் யோசிக்கிறேன் என்றால் எங்களுக்குரிய வடக்கு மாகாணத்துக்குரிய ஏழை மக்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது நான் செய்யலாம் என்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சின்ன திட்டம் ஒன்று செய்கிறேன். அது அந்த DK கார்த்திக், SK கிருஷ்ணா மாதிரி எந்த அக்கௌண்ட் காசு போடுங்க. நான் இவைய பாத்தீங்களா என்னுடைய சகோதரர்களே, இவர்கள் இப்போது உணவில்லாமல் தவிக்கிறார்கள், அம்மாவுக்கு நடிச்சு காட்டுங்க அப்படி உணவு இல்லை. அப்படியான ஒரு கேவலமான வேலையெல்லாம் நான் செய்ய போவதில்லை. நான் எனக்கு ஒரு கட்டமைப்பொன்றை நிறுவி கொண்டிருக்கிறேன். அதுல கனவேருக்கு நான் இதை விளங்க வழியால சொல்ல இயலாது. ஏனென்றால் அதுக்குள்ளேயே கருப்பாடுகள் வரலாம் என்பதற்காக எல்லா நாடுகளில் இருந்தும் என்னுடைய நாட்டிலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு என்னுடைய INGO ஒன்றுக்கு காசு அனுப்பி ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு குழுக்களையும் அமைத்து அந்த நாடுகளில் இருக்கிற குழுக்கள் இருக்கிற பிரதானிகள் ஒரு 5 பேர் அந்த அக்கௌண்டை டெய்லி பார்க்கக்கூடிய மாதிரி, அதுல டிரான்சாக்சன் பண்ண இல்லாது, பட் அதுல டெய்லி பார்க்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பாஸ்வேர்டு, ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஆளுக்கு பாஸ்வேர்டை கொடுத்து அல்லது என்னுடைய முகப்புத்தகத்திலே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடணும். உங்களுக்கு என்ன பேர் தெரியும். அதுல வாரகாசலுக்கு சரியான டேக்ஸை கேட்டு அதுல பெருந்தொகை பணம் பெறமாக இருந்தால் என்னோட அரசாங்கத்தோட கதைச்சு அந்த டேக்ஸை அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க சொல்லி கேட்டு, இன்கம் டேக்ஸ் என்று கட்டுவது உங்களுக்கு தெரியுமா INGOக்கு, அதை குறைக்க பண்ணி அந்த காசுகளை எடுத்து வீடுகளை தேவையான அடிப்படையில போய் பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்களே 2 வீடுகளை கட்டி கொடுத்து எல்லாற்ற வீடுகளும் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டு கல்வி தேவைகள் பாடசாலையில் உதவி செய்யற ஒரு திட்டம் ஒன்று நான் ஏற்கனவே அது என்னுடைய நண்பர்கள் உட்பட என்னுடைய கட்சியில் இல்லாதவர்கள் கூட அந்த இதுல இருப்பார்கள். ஆகவே அதுல இருந்து அதை பொதுமக்களுக்கு மிகவும் வெளிப்படையாக அதன் பிறகு நீங்கள் விரும்பி பாராளுமன்றத்திலிருந்து விலத்தி போய் ஒரு முதலமைச்சராக வந்தால் அந்த நிதியம் முதலமைச்சர் நிதியம் ஆக மாட்டேன். முதலமைச்சர் நிதியம் நடந்தது என்ன நடந்ததே தெரியாது, அந்த நிதியத்துக்கு என்ன நடந்ததே தெரியாது. ஆனால் இது மக்களுடைய நிதியமாக பொதுமக்களும் சாதாரணமாக அந்த காசு எவ்வளவு இருக்கு, அதுல எங்கண்ட ஏரியாவுக்கு இப்ப காசு வரும் என்று பார்க்கக்கூடிய மாதிரியான கட்டமைப்பை நிறுவி அதை இளஞ்செழியன் ஐயா போன்றவர்களுடைய கையிலே ஒப்படைத்து அதை மானிட்டர் பண்ணி கொள்ளுங்க ஐயா, நான் போறேன் அரசியலை விட்டு ஒரு நல்ல வேலை ஒன்றை செய்துட்டு நான் அரசியலை விட்டு பெரும்பாலும் என்னுடைய மனம் திருப்திப்படுகின்ற நாளில் நான் போயிடுவேன். அது வரைக்கும் நீங்கள் என்னோட இருங்கோ. ஏனென்றால் நான் எதிர்பார்க்கிறது என்னுடைய இரத்த சகோதரங்கள் என்னுடைய ஏழை தமிழ் மக்களுக்கு நேரடியாக உதவி செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதுல எந்த ஒரு சதமும் அடிக்கக்கூடாது. அதுல உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட போறோம்னா கோட்டேஷன் கோல் பண்ண போறோம்னா அது முகப்புத்தகத்துல மற்றது யூடியூப்ல லைவ் போகணும். இன்றைய கோட்டேஷன் ஓபன் பண்றேன், பிட் ஓபன் பண்றோம் என்றால் அது ஓபன் பிட்டாக அந்த ஷாப்பிங் மெத்தட் இல்லாமல் ஓபன் பிட்டாக செய்யப்படும். ஆகவே அதுவரைக்கும் காத்திரங்கள் எடுத்த உடனே ஒரு அரசியல் கட்சியை காட்டி முடிக்கலாது. ஆனால் இந்த ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல் கட்சியில் 5% யாருமே களவாட மாட்டார்கள். அது உங்களுக்கு எனக்கு என் உயிர் மேல் தருகின்ற உத்தரவாதம். சோ நாடு எங்க போகுதுன்றதை இப்ப சொல்லியிருக்கிறேன். நாங்கள் மீறதுக்கு முறைய வழியை சொல்லியிருக்கிறேன். நீங்களே சிந்திங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.